இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் இட்டாலியே விரல வச்ச ஒரு மிகப்பெரிய கேஸ். 1983 வேட்டிக்கன் சிட்டியிலேருந்து ஒரு 15 வயசு பொண்ணு திடீர்னு மாயமான முறையில் காணாமல் போயிட்டான். அவள் பேர் இமானுல்லா ஆர்லாண்டி. அவள் அப்பா வேட்டிக்கன் பேங்க்கில் வேலை பார்த்தவர். ஸோ இந்த கேஸ் உலகத்தையே உலுக்கி போட்டுச்சு. ஆனால் அவள் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்படியே பாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணால் 2019 ஒரு அனானிமஸ் லெட்ரு வருது. அதில் அந்த ஏஞ்சல் எங்கே பார்க்குதோ அந்த இடத்த தூண்டி பாருங்கன்னு ஒரு டிப் கிடைக்கிது. வேட்டிக்கன் அதிகாரிகள் தேவதூதர்கள் சிலைக்கு கீழே இருந்த 2 பிரின்சஸ் கல்லறை ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் உள்ள மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துருந்துச்சு. ஏன்னா அந்த சமாதிகள் எல்லாம் கம்ப்ளீட்லி எம்டியாக இருந்துச்சு. அந்த இடத்துல பிரின்சஸ் உடல்களும் இல்லை, இமானுல்லாவும் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருந்த ஒரு சீக்ரெட் ரூமில் ஆயிரக்கணக்கான அடையாளமே தெரியாத மனித எலும்புகள் கண்டுபிடிச்சாங்க. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 24 பைகள் நிறையா எலும்புகள் தான். மாஃபியா, கேஜிபி மாதிரி சீக்ரெட் இன்டெலிஜென்ட் ஏஜென்சினாலையும் இல்லை பே பண்ண சதின்னு பல தியரிஸ் இருக்கு. ஆனால் அந்த எலும்புகள் யாருது? இமானுல்லாவுக்கு என்ன ஆச்சு? இது இன்னும் பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது இட்டாலியை பொறுத்த வரைக்கும். இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்டோரிஸை பற்றி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.